வணக்கம். இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிற டாபிக் ஒன்ஸ் அகெயின். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? மீண்டும் ஒரு முறை. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யவும். முயற்சி செய்யறதுக்கு என்ன தெரியுமா? ட்ரை ஒன்ஸ் அகெயின். அவ்வளோதான். ட்ரை ஒன்ஸ் அகெயின். மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யவும். ட்ரைனா என்னது? முயற்சி செய்கிறது. ட்ரை ஒன்ஸ் அகெயின். அவ்வளோதான். அடுத்தது, மீண்டும் ஒரு முறை அதை சொல்ல முடியுமா வந்ததுனால நம்ம என்ன போட போகிறோம்? கேன் யூ சேனா என்னது? சொல்கிறது. அதை அப்படிங்கிறதுனால அந்த அதைக்கு தட். மறுபடியும் ஒன்ஸ் அகெயின். அவ்வளோதான். மீண்டும் ஒரு முறை அதை சொல்ல முடியுமா? கேன் யூ சே தட் ஒன்ஸ் அகெயின். அடுத்தது, ஆசிரியர் மீண்டும் ஒரு முறை கேள்வி கேட்டார். ஆசிரியருக்கு என்ன? The teacher asked the question once again. டீச்சர்னா என்ன? ஆசிரியர். ஆஸ்க்டுனா கேட்குறது, கொஸ்டின்னா கேள்வினா கொஸ்டின். ஒன்ஸ் அகெயின். ஆசிரியர் மீண்டும் ஒரு முறை கேள்வி கேட்டார். The teacher asked the question once again. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. அவர் மீண்டும் ஒரு முறை தனது சொந்த ஊருக்கு சென்றார். அவர் அப்படிங்கிறதுக்கு என்ன? ஹீ சென்றார், ஊருக்கு போனார், விசிட் பண்ணார். அவ்வளோதான். ஹீ விசிட்டட் ஹிஸ். சொந்த ஊர்னா என்ன? ஹோம் டவுன். என்னது அடுத்து? உங்களுக்கே தெரியும். ஒன்ஸ் அகெயின். ஹீனா என்ன? அவர். விசிட்டர்னா செல்றது, சொந்த ஊருக்கு செல்றது. ஹிஸ் ஹோம் டவுன், அவருடைய சொந்த ஊருக்கு சென்றார். ஒன்ஸ் அகெயின், மீண்டும் ஒரு முறை. அவர் மீண்டும் ஒரு முறை தனது சொந்த ஊருக்கு சென்றார். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்னா, ஹீ விசிட்டட் ஹிஸ் ஹோம் டவுன் ஒன்ஸ் அகெயின். மீண்டும் ஒரு முறை நாங்கள் போட்டியில் வென்றோம். நாங்கள்னா என்ன? we won the match once again. மீண்டும் ஒரு முறை நாங்கள் போட்டியில் வென்றோம். we won the match once again. ஒன்றுனா என்றது ஜெயிக்கிறது, மேட்ச்னா போட்டி. ஓகே. வீனா என்னது? நாங்கள். மீண்டும் ஒரு முறை நாங்கள் போட்டியில் வென்றோம். we won the match once again. அவர் தனது தவறுக்கு மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டார். கூட போடலாம். ஒன்ஸ் அகெயின். அவர்னா என்ன? ஹீ. மன்னிப்பு கேட்குறதுக்கு apologized for his mistake. அவரோட மிஸ்டேக்குக்காக, தவறுக்காக. ஃபார் his mistake. இதில் என்னென்னது? அவர் அப்படின்னா என்னது? ஹீ இல்லையா? அப்பாலஜைஸ்னா மன்னிப்பு கேட்குறது. ஓகேயா? ஃபார் his mistake, தவறுனா என்னது? மிஸ்டேக். அவர் தனது தவறுக்கு மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டார். ஒன்ஸ் அகெயின் he apologized for his mistake. அவள் மீண்டும் ஒரு முறை தன் திறமையை நிரூபித்தாள். இப்போயும் ஒன்ஸ் அகெயின் போட்டுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் அவள். ஷீ ப்ரூவ்டு. நிரூபிக்கிறதுக்கு என்னது? ப்ரூவ்டு ஹர் டேலண்ட். அவள் மீண்டும் ஒரு முறை தன் திறமையை நிரூபித்தாள். ஒன்ஸ் அகெயின் ஷி ப்ரூவ்டு ஹர் டேலண்ட். ப்ரூவ்டுக்கு என்னது? நிரூபிக்கிறது. டேலண்ட்னா என்னது? திறமை. ஓகே. அவள் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஷீ. உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் எதில் அனுப்பணும்? கமெண்டில் அனுப்பிக்கிட்டே இருங்க. தன் அப்படின்னா ஹர்.
ஓகே, தன் அப்படின்னா அவளுடைய. அடுத்தது, உங்கள் ஆதரவுக்கு மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன். நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஐ அப்படின்னா என்னது? ஐ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். உங்கள் ஆதரவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூன்னா என்னது? நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்னா என்னது? ஆதரவு. ஓகேயா? யுவர்னா உங்கள் ஆதரவுக்கு, சப்போர்ட்னா ஆதரவு. உங்கள் ஆதரவுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். 9வது 9th ஒன், மீண்டும் ஒரு முறை அவர் பேருந்தை தவற விட்டார். எப்படி எழுதலாம்? ஒன்ஸ் அகெயின் he missed the bus. ஒன்ஸ் அகெயின் he missedனா தவற விடுறது. ஓகே, பஸ் உங்களுக்கு தெரியும். ஹீனா அவர். மீண்டும் ஒரு முறை அவர் பேருந்தை தவற விட்டார். ஒன்ஸ் அகெயின் he missed the bus. ஓகே, அடுத்து அவள் மீண்டும் ஒரு முறை தனது கருத்தை விளக்கினாள். அப்போ she explained the concept once again. என்னது? எக்ஸ்பிளைன்ட்னா என்னது? விளக்குறது. ஓகே, கான்செப்ட்னா என்னது? கருத்து. அவ்வளோதான். ஷீனா அவள். அவள் மீண்டும் ஒரு முறை கருத்தை விளக்கினாள். ஷீ எக்ஸ்பிளைன்டு தி கான்செப்ட் ஒன்ஸ் அகெயின். ஓகே, நல்லாவே புரிஞ்சிருக்கோம் இல்லையா? புரியலைன்னா நீங்கள் எதில் அனுப்பணும்? இது கமெண்ட்டில் அனுப்புங்க. நான் அதை கிளியர் பண்ணுறேன். மறுபடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த எல்லா சென்டென்ஸையும். ஹோம்ஒர்க் என்னன்னா, மீண்டும் ஒரு முறை அவர்கள் கூட்டத்தை ஒத்தி வைத்து விட்டார்கள். அவர்கள்னா என்ன? தே. கூட்டம்னா மீட்டிங். ஒத்தி வைக்கிறதுக்கு என்னது? போஸ்ட்பாண்ட். ஓகேயா? எழுதி அனுப்புங்க. போட்டிக்கு முன் ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை குழு பயிற்சி செய்தது. போட்டினா என்ன? மேட்ச். உங்களுக்கு தெரியும். முன்னுன்னா என்னது? பிஃபோர். ஓகேயா? குழு அப்படிங்கிறதுக்கு என்னது? டீம். பயிற்சி செய்ததுன்னா ப்ராக்டிஸ்டு. ஓகேயா? இந்த மீண்டும் ஒரு முறை, ஒன்ஸ் அகெயின், இந்த சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை அண்ட் தேங்க்யூ.